வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஃபார்முலா SI ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு R பை 100. SI ஈக்குவல் டு P இன்ட்டு R இன்ட்டு N பை 100ன்னு சொல்லலாம். இப்போ SI ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு R பை 100. Pனா அசல், Nனா வருடம், Rனா வட்டி விகிதம். இப்போ இதிலிருந்து N கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எப்படி, P கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன ஃபார்முலா, R கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். P ஈக்குவல் டு 100 இன்ட்டு ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், SI தான் நான் ஐன்னு போட்டிருக்கேன். 100 இன்ட்டு I பை N இன்ட்டு R. N ஈக்குவல் டு 100 இன்ட்டு I பை P இன்ட்டு R. R ஈக்குவல் டு 100 இன்ட்டு I பை P இன்ட்டு N. A ஈக்குவல் டு P ப்ளஸ், இங்கே P ப்ளஸ் வரும். A ஈக்குவல் டு P ப்ளஸ் I. பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அசல் ப்ளஸ் தனி வட்டி. ஏனா மொத்த தொகை. இது கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அசல் ரூபாய் 25,000க்கு 10% வருட வட்டியில் 3 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிடலாம். P என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P 25,000, N நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருடம், P 25,000, N 3 வருடம், R 10%. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, மொத்த தொகை கேட்குறாங்க. மொத்த தொகை அப்படின்னா A கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா P இன்ட்டு N இன்ட்டு R பை 100. இப்போ P ஈக்குவல் டு 25,000 இன்ட்டு N 3 இன்ட்டு R 10. 25,000 இன்ட்டு 3 இன்ட்டு 10 பை 100. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். இந்த 20 கேன்சல். அப்போ 250 இன்ட்டு 30 SI. இப்போ 250 into 30, answer is 750. This is SI. SI value 750 rupees. Then SI equal to, அதாவது 250 into 30 equal to 7, அதாவது 750 into அந்த 0 ஆட் பண்ணால் 7,500. SI 7,500. அடுத்தது அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட் ஃபார்முலா P ப்ளஸ் I, அசல் ப்ளஸ் வட்டி. அசல் என்ன, 25,000, வட்டி 7,500. அப்போ 25,000ம் 7,000ம் சேர்த்தனா எவ்வளோ வரும், 25,000 ப்ளஸ் 7,500. தென் ஆட் பண்ணால் 32,500. அமௌண்ட் ஈக்குவல் டு 32,500. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 1000
12,000க்கு 12% வருட வட்டியில் 4 வருடத்தில் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, P = 12,000 R = 12%, N = 4 years. அப்படி இருக்கும்போது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்கட்டாக போடலாம். இது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி எப்படி போடுவோம், 12,000 × 12 × 4/100 அப்படின்ட்டு போடுவோம். இல்லை இது எப்படி ஷார்ட்கட்டாக எழுதலான்னா, ஃபஸ்ட்டு 12,000 × 12 × 4ன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தென் இங்கே பிரின்சிபலில் அசலில் 000ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த லாஸ்ட்டு 2 zeros கேன்சல் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி, அப்போ லாஸ்ட்டுனா ரிமைனிங் வந்து 120 × 12 × 4 இருக்குது. வந்து 1440 × 4, ஆன்சர் 5760 இஸ் த ஆன்சர். இது த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே கொஷினில் வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ரூபாய் 12,000க்கு 12% வருட வட்டியில் 4 வருடத்தில் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் I = 5760. இப்படி ஷார்ட்கட்டாக போடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம், ரூபாய் 5,000 தொகைக்கான தனி வட்டியினை 1/2 வருடங்களுக்கு ஆண்டிற்கு 6% வட்டி விதத்தில் காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரின்சிபல் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க, அதாவது அசல் 5,000 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம், R வந்து 6% வட்டி. இப்போ இது என்ன கேட்டுங்க, வட்டி விதத்தில் தான் கேட்டிருக்காங்க, தொகையை கேட்கல. இப்போ நம்ம SI மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம். அதாவது ஃபஸ்ட்டு 5,000 எழுதிக்கோங்க. அப்புறம் இப்போ 2 1/2 இருக்கு இல்லைங்களா, அப்போ 2 நான் ஃபஸ்ட்டு இதை கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ 2 1/2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. இது வந்து என்னது, கலப்பு பின்னம், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், அதாவது தகா பின்னமாக மாற்றுறோம். இப்போ 2 இது ரெண்டையும் பெருக்குனா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு வர ஆன்சரோட மேலே இருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 2s are 2 × 2, தென் வர ஆன்சரை ப்ளஸ் 1/, கீழே டினாமினேட்டர் போட்டுக்கணும். இப்போ வந்து 2 × 2 + 1/2. இப்போ 2 × 2 + 1/2. அப்போ 2 2s are 4, 4 + 1 5, 5/2 is the answer. அப்போ பிரின்சிபல் வந்து 5,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5/2 இன்ட்டு வட்டி வந்து 6. இதை நம்ம ஷார்ட்கட்டில் போகிறதா இருந்தால் டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 லாஸ்ட்டு 2 zeros அடிச்சிடும். அப்புறம் இதை வந்து டிவைடில் இருக்குது, இதை கேன்சல் பண்ணலாம். 1 times, இது 3 times. அப்போ 50 × 5 × 3 கிடைக்கிது. அப்போ இது என்னது, 5 5s are 25, 250 = 250 × 3. அப்போ 3 25s are 75, remaining 0. Then I = 750. I = 250 × 3. அப்போ 250 × 3 னா 75, remaining 0. அப்போ I = 750 is the வட்டி வீதம். இப்போ ரூபாய் 5,000 தொகைக்கான தனி வட்டியினை 2 1/2 வருடங்களுக்கு வருடங்களுக்கு
6% வட்டி வீதத்தில் காண்க. இதுதான்ப்பா ஆன்சர். I equal to 750. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபோர்த்து, ரூபாய் 2000 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி போடணுன்னா, கொடுத்துருக்கிறது வந்து பிரின்சிபல் வந்து 2000, R வந்து 10%, N வந்து நாட்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ 73 நாட்கள் கொடுக்கும் போது நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணோம். இயராக கன்வெர்ட் பண்ணால் 1 year equal to how many days? 365 days. 365 days. அப்போ 365 நாட்களில் N வந்து 365 நாட்களில் 73 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதை கேன்சல் பண்ணால் இது 1 times, இது 5 times. அப்போ N equal to 1/5. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? P வந்து 2000, R வந்து 10, நாட்கள் அதாவது இயர்ஸ் வந்து 1/5 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் போடணுன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபலில் இருக்கிற இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடும். மீதி இருக்குது இங்கே டிவைடில் இருக்குது, இதை கேன்சல் பண்ணலாம். 1 times, இது 2 times, then 20 into 2 equal to 40. நம்ம வந்து வட்டியை மட்டும் கேட்டதுனால நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40யோட நிறுத்திக்கலாம். I equal to 40. தேங்க்யூ. 5th sum போகலாம். 5th sum, ரூபாய் 6000 அசலுக்கு 2/3% தனி வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டு 6 மாதத்திற்கான மொத்த தொகை எவ்வளவு? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரின்சிபல் ஈக்குவல் டு 6000, தென் R ஈக்குவல் டு 5, 2/, சாரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P equal to 6000, R equal to 5, 2/3%. இது எப்படி கன்வெர்ட் பண்ண நம்ம சொல்லியிருக்கோம்? 5 3s are 15, இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், வர ஆன்சரோட ப்ளஸ் பண்ணுறோம். 5 3s are 15, 15 plus 2/3 equal to 17/3. ஓகே, R கண்டுபிடிச்சாச்சு. இப்போ N கண்டுபிடிக்கிறோம். இப்போ N equal to 6 months, 1 year 6 monthsன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு சம்மில் வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 year equal to how many months? 12 months. அப்போ இதை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணும். எப்படின்னா N equal to 1, 6 months. எத்தனை மந்த்ஸ்க்கு 6 months? 12 monthsக்கு 6 months. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 times, இது 2 times. நமக்கு கிடைக்கிற ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கிடைக்குது 1/2 years. இதை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் இது 2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை மேலே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 2s are 2, 2 plus 1 3. அப்போ ஆன்சர் இஸ் 3/2. அப்போ P equal to 6000, R equal to 17/3, N equal to 3/2. இப்போ சம்ஸ்க்கு போகலாம். 6000 into 17/3 into என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது கேன்சல் பண்ணால் 1 times. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, பிரின்சிபலில் பார்க்குறோம். இந்த பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு 2 0, லாஸ்ட் 2 zeros கேன்சல் பண்ணுறோம். தென் என்ன டிவைட் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். இது 1 times, இது 2 times 20.
அப்போ தென் 2வை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இங்கே 10. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 10 இன்ட்டு 17 இன்ட்டு 3 51. ஆன்சர் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 510 த ஆன்சர். இன்ட்ரெஸ்ட் இது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகையோட ஆன்சர் A ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல்னா அசல், ஐனா தனி வட்டி, ஏனா மொத்த தொகை. அப்போ அசல் எது? 6000 ப்ளஸ் ஐ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 510. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 6510 இஸ் த ஆன்சர். இதுதான் மொத்த தொகை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.